அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற மன அழுத்தம் அதை பத்தி உங்ககிட்ட சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். எவனொருவன் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பாக்குறானோ அவனுக்கு துன்பம் அப்படிங்கிற ஒண்ணு வர்றதே இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரிதான் கணியன் பூங்குன்றனார் புறநானூற்றுல தீதும் நன்றும் பிறர் தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதல் புதுவதும் அன்றே வாழ்தல் இன்பமும் என்று உவந்தனன் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரண்டுமே மேடு பள்ளம் மாதிரி இயல்பான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கணியன் பூங்குன்றனார் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆக மன அழுத்தம் அப்படிங்கிறது தேவையான ஒண்ணுதான். இப்ப நமக்கே பிளட் பிரஷர் செக் பண்ணும்போது இயல்பான அளவு அப்படின்னு வச்சிருக்காங்க, 80/120 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயல்பான ஒண்ணுன்னா அப்ப ஒரு மனிதன் இயல்பாக தன்னுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக தேவைப்படுது. அப்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையான ஒண்ணுதான். அழுத்தம் அத்தியாவசியம் தான். ஏன் அப்படின்னா மேடு பள்ளம் அப்படின்னு இருந்தாதான் மேட்டுல இருந்து தண்ணியானது கீழ் நோக்கி வரும். அதே மாதிரிதான் காற்றும் அழுத்தம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு. ஏன் நம்மளோட தாவரங்கள் உணவு தயாரிக்கும் போது டிஃப்யூஷன் மெத்தட்ல பரவல் முறையில CO2 கார்பன் டை ஆக்சைடு இலைத்துளைக்குள்ளார போகுது. அதுவும் எதன் அடிப்படையிலன்னா செறிவு அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து செறிவு குறைவா இருக்கிற இடத்தை நோக்கிதான் போகும். அப்ப வாழ்க்கையில ஒரு இம்பேலன்ஸ், ஒரு ஏற்ற இறக்கம் இது இருந்தா மட்டும்தான் அங்க இயக்கம் அப்படிங்கிறது பாசிபிள். இப்ப அழுத்தமே இல்லாம வாழணும் அப்படின்னா நம்ம வெற்றிடத்துலதான் வாழணும். வெற்றிடத்துல ஆக்சிஜனும் இருக்காது. அப்ப அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். அப்ப அன்றாட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னோட கடமைகளை சரியாக செய்யறது மிக மிக முக்கியமானது. அதற்கு அவனுக்குள் ஏற்படும் மன அழுத்தம் அதை விடவும் அத்தியாவசியமானது. அழுத்தம் அத்தியாவசியமானது. அழுத்தம் இல்லைன்னா ஏற்றியம் அதோட பிளட்ட வென்ட்ரிக்கிள்குள்ளார தள்ளாது. அதனாலதான் இயற்கையாவே ஏற்றியம் பெருசா இருக்கு, வென்ட்ரிக்கிள் சின்னதா இருக்கு. வென்ட்ரிக்கிள் ஏன் சின்னதா இருக்குன்னா அப்பதான் அழுத்தம் அதிகமாகும், உடல் முழுக்க அதோட ரத்தமானது வேகமாக பரவும் அப்படிங்கிறதுக்காக தான், அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் வென்ட்ரிக்கிளே சின்னதா படைச்சிருக்கு. அப்ப அழுத்தம் என்பது ஒரு அத்தியாவசியம். மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல் இயல்பான நிலையுடன் அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். லாஸ்ட் பாயிண்ட்